இன்றைக்கி நம்ம என்ன சேலஞ்சு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு வாரத்தில் வந்துட்டு ஸ்விக்கியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 12,000 ரூபா ஓட்ட முடியுமா அப்படிங்கிறது தான் பார்த்திங்கன்னா சேலஞ்சு. ஓகேவா? இப்போது இன்றைக்கி இன்சென்டிவ் பார்த்திங்கன்னா 20 ஆர்டர் முடித்தா 420, 28 ஆர்டர் முடித்தா 625. நம்ம புக் பண்ணியிருக்க ஷிஃப்ட்டு பார்த்திங்கன்னா காலைல 5:30 to 11. ஆனால் நம்ம லாகின் வந்ததே பார்த்திங்கன்னா 9 மணிக்கு தான் வந்திருக்கோம். நம்ம ஓட்ட போகிற டைமிங் பார்த்திங்கன்னா 9 to 3 மணி வரைக்கும் ஓட்ட போகிறோம். அப்புறம் திரும்ப 3 to நைட்டு 10:30 வரைக்கும் ஓட்ட போகிறோம். ஓகேவா? அந்த ஷிஃப்ட்டு என்னென்ன புக் பண்ணிக்க பார்த்தீங்கன்னா 5:30 to 11 புக் பண்ணியிருக்கேன், 11 to 3 புக் பண்ணியிருக்கேன். 3 மணிக்கு மேலே தான் அந்த 3 to 6 புக் பண்ணோம். அப்புறம் 6 to 11 அதில் பார்த்திங்கன்னா நம்ம 10:30 மணி வரைக்கும் ஓட்ட போகிறோம். ஓகேவா? இது ஃபுல்லாக ஓட்டி இன்றைக்கி டோட்டலாக ஏர்னிங்ஸ் எவ்வளோ வருதுன்னு நம்ம பார்க்கலாம் வீடியோவில். ஓகேவா? அப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரிப்பு வந்துட்டு 0 பண்ணிடலாம். இப்போ ட்ரிப்பு வந்து 0 பண்ணிட்டேன், உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, பாருங்கள். ட்ரிப்பு வந்து 0 பண்ணிட்டேன். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 16,686 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன். ஓகேவா? நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து நைட்டு 10:30 வரைக்கும் டோட்டலாக நம்ம எத்தனை கிலோமீட்டர் போயிருக்கோம், நம்மளுக்கு எவ்வளோ ஏர்னிங்ஸ் வந்துருக்கு, அது வந்து நைட்டு வந்துட்டு நான் உங்களுக்கு ஃபுல் வீடியோவில் லாஸ்ட் எண்டில் வந்துட்டு உங்களுக்கு போட்டுறேன். ஓகேவா? ஸோ மறக்காமல் வந்துட்டு நம்ம சேனலை வந்து பாருங்கள். அப்போ தான் வந்துட்டு நம்ம ஸ்விக்கியில் வந்து வாரத்தில் வந்து எவ்வளோ ஓட்ட முடியும், அப்புறம் எவ்வளோ ஏர்னிங்ஸ் வருது, நம்மளுக்கு செலவெல்லாம் போக எவ்வளோ நிற்கிது வாரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். ஓகேவா? ஆர்டரே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்ஸ்டாமார்ட்டில் போட்டிருக்காங்க. சிறப்பான சம்பவம் ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஆர்டரே இன்றைக்கி அதிசயமாக வந்து இன்ஸ்டாமார்ட்டில் போடுறாங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இன்னொன்று அங்கே போனால் லேட் ஆகும், அதுக்காக தான் நானும் வந்துட்டு அங்கே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் இங்கேயே நின்னேன், அண்ணா நகர்லேயே. கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்மளை இங்கேருந்து அந்த சைடு இழுத்துட்டாங்க. ரெண்டாவது ஆர்டர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பக்கத்துலேயே அக்ஷயத்தில் பிக்கப் பண்ணி பக்கத்துலேயே தாங்க டெலிவரி அண்ணா நகர். நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஸ்விக்கியில் வந்துட்டு ஜீனின்னு வந்து எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸ்விக்கியில் வந்து பிக்கப், அதாவது பார்சல் வந்து பிக்கப் பண்ணால் இந்த மாதிரி வந்துட்டு ஜீனி ஆர்டர் வந்து இந்த மாதிரி தான் வரும், பிக் பார்சல் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 4வது ஆர்டரே இப்போ தாங்க போட்டாங்க. அதுவும் டைம் பார்த்தீங்கன்னா எத்தனை 12:30 ஆக போகுதுங்க. இப்போ தாங்க 4வது ஆர்டரே போட்டாங்க. இன்றைக்கி வந்து நம்ம டார்கெட்டை வந்து முடிக்க முடியுமானே எனக்கே பயமாகுது. ஏன்னா திங்கக்கிழமை லாஸ்ட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா எப்போ போட்டாங்கன்னா 11 மணிக்கு முன்னாடி ஒரு ஆர்டர் போட்டாங்க. அதுக்கப்புறம் அவ்வளோதாங்க, சுத்தமாக ஆர்டரே இல்லைங்க. அப்படியே டோட்டலாக ஆஃப் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆர்டரே வரல சுத்தமாக. காலையில் 9 மணிக்கு வந்தாங்க. காலையில் 9 மணிக்கு வந்து இப்போ 4 மணி நேரம் ஆச்சு. 4 மணி நேரத்தில் பாருங்களேன், வெறும் 119 ரூபா தான் ஓட்டியிருக்கேன். ரொம்ப ஒஸ்ட்டாக போகுது வர வர. ஜொமேட்டோ ஓட்டுற ஒரு அண்ணனை பார்த்தேங்க. அவர் பார்த்தீங்கன்னா 1.5 வருஷமாக ஜொமேட்டோ ஓட்டிகிட்ருக்காராம். அவர் காலைல 12 மணிக்கு வந்தார்னா நைட்டு 10 மணி வரைக்கும் ஓட்டுவாராம். ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா வாரமே வந்துட்டு 12,000 13,000 அப்படி எடுப்பாராம். ஆனால் இப்போ வாரம் ஃபுல்லாக ஓட்டினா கூட, கண்டினியூவாக ஒரு நாள் கூட லீவ் போடாமல் ஓட்டினா கூட 8,000 கூட தாண்ட மாட்டேங்குதாம்பாங்க ஜொமேட்டோவில் வந்து ரொம்ப, அதாவது கம்மியாக அமௌண்ட் வருதாம்மா. ஏன்னா ஆள் நிறைய பேர் சேர்ந்துட்டாங்களா, அதனால். அப்புறம் இன்னொரு விஷயம் எதுக்காக அவரை பற்றி சொல்கிறதுக்கு நான் இது பண்ணுறேன்னா, அவர் வந்துட்டு ஒரு ஹோண்டா ட்ரீம் யூகா பைக் தான் வச்சுருந்தார். அவர் ஊர் பார்த்திங்கன்னா திருவாரூருங்க. அவர் அங்கேருந்து இங்கே வந்துட்டு ஏதோ வேலை பார்த்துருக்காரு, செட் ஆகலன்னு சொல்லிட்டு இப்போ ஃபுட் டெலிவரி வேலை தான் பார்த்துட்ருக்காப்புல. அவர் வந்துட்டு வேலை பார்த்துட்டு ஒரு நாள் வந்து ஜொமேட்டோ ஒர்க்லாம் பார்த்துட்டு நைட் வந்து வண்டியை விட்டுட்டு சைலாக்கெலாம் ப்ராப்பராக போட்டுட்டு தான் விட்டுட்டு போயிருக்காரு. அவருக்கு என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா கொரட்டூரில் தான் ரூம் எடுத்து தங்கியிருக்காப்புல. கொரட்டூரில் இத்தனைக்கு போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் மெயின் ஏரியாவில் அவர் வீடு எடுத்திருக்காரு. கேமரா மட்டும் கிடையாது அந்த ஏரியாவில். ஓகேவா? கஞ்சா அடிக்கிற பசங்களும் ஏதோ பண்ணியிருக்கானுங்க. லாக்கெல்லாம் உடச்சி வண்டியை ஆட்டையை போட்டு போயிருக்காங்க. பாவம் இவரே பாவம் ஃபுட் டெலிவரி ரோடு தான் சம்பாதிச்சிட்ருக்காரு. அவரோட வண்டியை போயுமே ஆட்டையும் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி நாய்களும் இருக்காங்க. ஸோ அதனால் வந்து வண்டியை வந்துட்டு நீங்கள் எத்தனை லட்சம் கொடுத்து வாங்கினாலும் சரி, எத்தனாயிரம் கொடுத்து வாங்கினாலும் சரி, வண்டியை மஸ்ட்டு வந்துட்டு ஜிபிஎஸ் வந்து மாட்டிக்கோங்க. ஓகேவா? ஜிபிஎஸ் மாற்றினா தான் வந்துட்டு நம்மளுக்கு சேஃபாக இருக்கும். தொலைருக்கு கொஞ்சம் இதானாலும் நம்மளுக்கு அலாரம் அடிக்கும், எதனாலும் இஷ்யூனாலும் நம்மளுக்கு காமிக்கும். ஓகேவா?
ஆனால் கண்டிப்பாக வந்து ஜிபிஎஸ் மாட்டிக்கோங்க. அதே மாதிரி ஆம்புலன்ஸ் வந்துச்சுன்னா தயவு செஞ்சு வழி விடுங்க, ஓகேவா? அதுக்கு பின்னாடியே போகாதீங்க. லெஃப்ட் சைடு ரைட் சைடு வருதான்னு பார்த்துட்டு நீங்கள் ரைட் சைடில் வருதுன்னா லெஃப்ட் சைடு போயிருங்க, லெஃப்ட் சைடு வருதுன்னா ரைட் சைடு போயிருங்க. ஆம்புலன்ஸ் பின்னாடியே ஸ்பீடாலாம் போகாதீங்க, ஓகேவா? ஏன்னா வந்துட்டு அவங்க வந்து என்ன கண்டிஷனில் இருப்பாங்கன்னே தெரியாது உள்ளே இருக்க பேஷண்ட்டு. நம்ம பாட்டுக்கு அவங்க பின்னாடியே போனோன்னு வச்சுக்கோங்க, அவர் பின்னாடி மிரரே பார்த்துட்டு வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஓட்டுறக்கு. ஆனால் வந்து ஆம்புலன்ஸ் வந்தால் கண்டிப்பாக தயவு செஞ்சு வழி விடுங்க. நம்ம கீழ்ப்பாக்கிலேருந்து ஆர்டர் எடுத்து பார்த்திங்கன்னா கொடுத்தாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா அண்ணா நகர்லேருந்து நம்மளுக்கு வடபழனி கிட்டே போட்டிருக்காங்க. 7.83 கிலோமீட்டருக்கு 98 ரூபா போட்டிருக்காங்க. கங்கோத்ரி. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பிக்கப்புக்கு கங்கோத்ரி வந்துட்டோங்க. வெறும் சமோசா சாண்ட்விச்சா. அக்கா 3851க்கா. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் போட்டிருக்கான். எங்கன்னு பார்த்தீங்கன்னா பிக்கப் வந்து திருமங்கலத்துக்கிட்டங்க, ட்ராப் வந்து பார்த்தீங்கன்னா டீனர்கிட்டங்க. நம்மளுக்கு பிடிச்ச தெருங்க டீனர். இப்போ டீனருக்கு போகிறோம். நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ரோட்டில் தாங்க இருக்கோம். இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம விருகம்பாக்கம் இருக்குல்ல, அங்கே தான் வந்து போயிட்டுருக்கோம். ஒரே டிராஃபிக் ஜாமாக இருக்குங்க. போகிற வழியில் 2 பண்ணை வாங்கிட்டேன்னா ஜாமை வாங்கி நக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம், அந்தளவுக்கு ஜாமாக இருக்குது. வெரி ஜாம். உங்களுக்கு எவ்வளோ சார் அமௌண்ட் சார்ஜ் பண்ணாங்க ஸ்விக்கியில்? 120. கேட்டேன் சார். 130. சரி, ஓகே. ஒரே ஒரு அப்பார்ட்மெண்ட் மட்டுமே பார்த்தீங்கன்னா 8 கோடி 10 கோடி ஆமாங்க. ஒரே ஒரு இது மட்டும் 10 கோடி 5 கோடி வருதுன்னா அப்போ எத்தனை அடுக்கு இருக்குது, எத்தனை உள்ள பில்டிங் இருக்குது, எத்தனை கோடி போகும்? நீ பார்த்த பாருங்க, குட்டி யானையில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய கம்பியை கட்டி வச்சுட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அட்லீஸ்ட் பின்னாடி ஒரு துணியாவது கட்டி வைக்கலாம்ல, நம்மளுக்கு தலையில் இடிக்காதுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் சப்போஸ் பின்னாடி வர்றவங்க யாராவது டப்புன்னு இப்போ ரைட்லேருந்து லெஃப்ட் வராங்க, பின்னாடி வர வண்டியிலேருந்து முன்னாடி வந்துட்டாங்கன்னா கண்ணாடி வந்து பட்டாலோ, கார் கண்ணாடியில் வந்து உள்ளே வந்து பட்டாலோ அவ்வளோதான். உள்ள பின்னாடி ஓட்டிகிட்டு வர்றவங்க அவ்வளோதான், ஸ்பாட் அவுட் ஆயிடுவாங்க. இன்னும் கஷ்டமாக இங்கே பாருங்களேன். இந்த ஆன்டி பட்டுன்னு வந்துட்டு ரைட்டு திரும்பி எப்படி யூட்டர்ன் போட்டுட்டு என்ன வித்தையெல்லாம் குரலி வித்தையெல்லாம் காமிக்கிறாங்களாப்பா அந்த ஆன்டி. அப்படி ஷாக் ஆகிட்டேன். இன்னும் ஆட்டோக்கு ரேஸ் நடக்குதா? என்னங்க இது ஒன் வே ஆக்கிட்டாங்களா? பஸ்காரரே கொஞ்சம் ஓரமாக போகிறது, வழியை விடாமல் வர்றாரப்பா. நான்சென்ஸ். ஒரு யூடியூபர் வராரு அப்படின்னு சொல்லிட்டு வழி விடணும். நானும் எவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ போடுறேன், ஹாரன்லாம் வந்து மாட்டியிருக்கேன். எல்லாம் ஆப்போசிட்டில் தாங்க வர்றாங்க பாருங்களேன். எல்லாம் ஏறி வர்றாங்க. ஒரு மனுஷன் எப்படிங்க போக முடியும் இந்த ரோட்டில்? இந்நேரம் நைட்டு 11 மணிக்கு இந்த ஏரியாவுக்கு வந்திருந்தேன்னா இங்கே நடக்கிறதே வேறு. ஏன்னா இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரெட் லைட் ஏரியா. இப்போ நம்ம 2 ரோட்டில் இருக்கோம் பார்த்தீங்கன்னா, டீனரில் இருக்கிற உஸ்மான் ரோட்டில் இருக்கோம். இது நேரம் நைட்டு 12 மணி 11 மணியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த இடமே வந்துட்டு வேற மாதிரி இருக்கும்.
கஸ்டமர் லொக்கேஷன் கிட்டே வந்துட்டோங்க. இன்னும் பை 50 மீட்டர் தான். எல்லாம் பாருங்களாங்க, எல்லாருமே வந்து ஆப்போசிட்டில். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஈவினிங் வந்துட்டு 6 மணி ஆயிடுச்சுங்க. நம்ம 3 to 4 மணி வரைக்கும் பிரேக் எடுத்துட்டோம். பிரேக் எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா 4 மணிலேருந்தே ஓட்ட ஆரம்பித்தோம். 4 மணிலேருந்து ஓட்ட ஆரம்பித்து இப்போ பார்த்திங்கன்னா டோட்டலாக 17 ஆர்டர் முடிச்சிருக்கோங்க. 791 ரூபா வந்திருக்கு. ஓகேவா, இன்னும் 3 முடித்தா இந்த 420 ரூபா இன்சென்டிவ் அச்சீவ் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் இன்னும் அதுக்கப்புறம் 11 முடித்தா தான் இந்த 625 ரூபா இன்சென்டிவே வந்து நம்ம டச்சே பண்ண முடியும். இன்றைக்கி நம்ம ஓட்ட முடியாதுன்னு தெரில, பார்த்தா தான் தெரியும். ஓகேவா, நான் எதுக்காக வந்துட்டு இந்த வாரம் வந்துட்டு தயங்காமல் வந்து வீடியோ போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, போன வாரம் பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ ஓட்டுறேன்னு பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து ஷாக் ஆகிடுவீங்க. ஏன்னா நான் போன வாரம் பார்த்தீங்களா, போன வாரம் எவ்வளோ ஓட்டியிருக்கேன், 13,221 ரூபா ஓட்டியிருக்கேங்க. மொத்தம் 93 மணி நேரம் ஓட்டியிருக்கேன். டோட்டலாக பாருங்கள், ஆர்டர் ஏர்னிங்ஸ் 7,800, இன்சென்டிவ் 4,120. அப்புறம் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் டிப்ஸு மட்டுமே 450, போனஸ் வந்து 819, அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து 34 ரூபா. அதாவது டிடிஎஸ்க்கு கொடுப்பாங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 13,221 ரூபா நான் போன வாரத்தில் 11ஆந்தேதியிலேருந்து 17ஆந்தேதி வரைக்கும் ஏர்ன் பண்ணேன். இந்த அடுத்த ஆர்டர் போட்டாங்க, அண்ணா நகருக்கே திரும்ப ரிட்டர்ன் போடுறாங்க. 7.15, அதாவது நம்ம அண்ணா நகருக்கு உள்ளே தான் ஜோனுக்குள்ளேயே திரும்ப ஆர்டர் எழுதுகிறாங்க. பரதேசி பிரியாணி. ஆமாம், முகப்பேரில் பரதேசி பிரியாணி கடை. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இது வரைக்கும் நம்ம பேட்டரி வண்டியில் 70 கிலோமீட்டர் ஓட்டிட்டோம். ஓகேவா, அந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சது ஒரு நம்ம அப் டவுன் சேர்த்து ஒரு 25 கிலோமீட்டர் தான் பெட்ரோல் வண்டியில் ஓட்டியிருப்போம். பெட்ரோல் வண்டியில் வந்து வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த 4 to 5 தான் ஓட்டினேன். ஆமாம், கம்மியாக தாங்க ஓட்டியிருப்பேன். 20 கிலோமீட்டர் 19 கிலோமீட்டர் தான் ஓட்டியிருப்பேன். அதனால் வீடியோ எடுக்கலை. இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 70 கிலோமீட்டர் கிட்ட வந்திருக்கா. அதில் டோட்டலாக சேர்த்து ஒரு 80 கிலோமீட்டர் கிட்ட ஓட்டியிருப்பாங்க. 80 இல்லை 85 90ஆகவே இருக்கட்டும். இதுக்கப்புறம் வந்து டோட்டலாக நம்ம எவ்வளோ ஓட்டுறோம் நைட்டும் டோட்டலாக முடித்து பெட்ரோல் வண்டிக்கு எவ்வளோ ஆகுது, அப்புறம் நம்ம நார்மல் ஏத்தர் பைக் இருக்குல்ல ஸ்கூட்டி, இதுக்கும் பார்த்தீங்கன்னா சார்ஜ் போக எவ்வளோ நான் வந்து காசு வந்து நம்மளுக்கு நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு நான் நைட்டு வீடியோ போடுறேன். ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்டர் எடுக்க போயிட்டுருக்கோம் பாரதேஷ் பிரியாணி கடைக்கு. நம்ம பார்த்தீங்கன்னா அந்த பரதேஷ் பிரியாணி கடையில் பார்த்தீங்கன்னா பிரியாணி எடுத்துட்டோங்க ஆர்டரு. டெலிவரி பார்த்தீங்கன்னா நம்ம அரும்பாத்துக்குள்ளே தான், நம்ம சாந்தி காலனிக்குள்ளே தான் டெலிவரி. நம்ம திருமங்கலம் வழியாக போனால் இங்கே பாருங்கள் மாடு. ஓஹோ, மாடு திருமங்கலம் வழியாக போனால் வந்துட்டு டிராஃபிக்காக இருக்குன்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வழியில் போகிறோம். ஆனால் நம்ம போகிற வழியே ஃபுல்லாமே டிராஃபிக்காக தான் இருக்குது பாருங்கள். எனக்கு மட்டும் தான் இப்படி நடக்குதா இல்லை டெலிவரி ஒர்க் பண்ணுற எல்லாத்துக்கும் இப்படி தான் நடக்குதான்னு தெரில. கரெக்டாக நான் போகிறப்ப மட்டும்தாங்க இந்த தெருவில் டிராஃபிக்காக இருக்கும். அங்கிட்டு சரியான டிராஃபிக்காக இருக்குன்னு சொல்லி தான் இங்கிட்டு வந்தேன். இங்கிட்ட அதை விட டிராஃபிக்காக இருக்குங்க. நைட்டு தான் வீடியோ வந்து கிளாரிட்டியாக எப்படி இருக்குன்னு தெரியல. ஏன்னா ஃபஸ்ட்டு நான் போட்ட வீடியோலாம் பார்த்தீங்கன்னா எங்கே வந்து வெளிச்சமாக இருக்கோ அந்த இடம் மட்டும் தாங்க கொஞ்சம் பளிச்சு நல்லா தெரிஞ்சுது. ரொம்ப இருட்டாக ஆயிடுச்சுன்னா வந்துட்டு ரொம்ப அந்த அளவுக்குலாம் தெரியல. ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம வீடியோ வந்து நல்லா கிளாரிட்டியாக இருக்கிற வரைக்கும் எடுப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டர் நைட்டு முடிச்சுட்டு நான் டோட்டலாக வந்து எவ்வளோ வந்துச்சுன்னு சொல்லிட்டு அது வீடியோ போடுவோம். ஓகேவா, அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம வந்துட்டு பகலில் மட்டும் வீடியோ எடுத்துக்கலாமா இல்லை நைட்டு எடுக்கலாமான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். எல்லா வீடியோ மட்டும் பார்க்குறீங்க, கமெண்ட்டும் பண்ண மாட்டேங்கிறீங்க, லைக்கும் பண்ண மாட்டேங்கிறீங்க, சும்மா பார்த்துட்டு போயிடுறீங்க. ஸோ வந்துட்டு கண்டிப்பாக பாருங்கள், பார்த்துட்டு வந்துட்டு ஏதாவது சஜஷன் சொல்லுங்கள். ஓகேவா, நம்ம சேலஞ்ச் வீடியோ இந்த 1 வீக் சேலஞ்ச் வீடியோ முடித்தோம்னா கண்டிப்பாக தாராளமாக 1 மந்த் சேலஞ்சு போடலாம், இல்லைனா வந்துட்டு 1 லேக் சேலஞ்சு கூட போடலாம், பிரச்சனையே கிடையாது. ஓகேவா, ஆனால் நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணணும். சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் வந்துட்டு நான் வந்துட்டு வீடியோ கண்டிப்பாக போடுவேன். அதாவது ரெகுலராக வந்துட்டு நீங்கள் பார்க்கணுங்க. ஓகேவா, நான் வந்துட்டு வியூஸ்க்காக அதுக்காக சொல்ல, ஜஸ்ட் நம்ம ஸ்விக்கி ஓட்டுறவங்க கூட பார்த்தா கூட ஓகே. ஏன்னா அவங்கள வந்துட்டு என்னென்ன கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தான் தெரியும். டெலிவரி அதே மாதிரி கஸ்டமர் ஆர்டர் போடுறாங்கல்ல, அவங்களும் இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம
எங்கே வந்திருக்கோன்னா முகப்பேர்லேருந்து நம்ம கோயம்பேடு பிரிட்ஜு வந்துட்டு கோயம்பேடு பிரிட்ஜுக்கு போகிற வழிங்க. அங்கே வந்துட்டோம். ஏதோ ஒரு கோல்டன் ஜார்ஜ் ரத்தினம் பிரிட்ஜுன்னு போட்டிருக்கு. இன்றைக்கி தான் போர்டே பார்க்குறேன். ஏன்னா இத்தனை வருஷமாக பார்க்குறேன். இருக்கிற பில்டிங் பார்த்தாதுன்னு நம்ம பிஆர் மால் இருக்கலாங்க, அது பக்கத்தில் ஒரு பெரிய பில்டிங் கட்டிட்டு இருக்காங்க. ஐ செம்மையாகுது புல்லட்டு. போலீஸ்காரண்ணே முறுக்கிட்டு இருக்கிறாரு சூப்பராக. சவுண்டு சைலன்சர் செம்மையாகுது. இருக்கிற பில்டிங் பார்த்தீங்கன்னா இங்கே மெட்ரோ ஜோன்னு தெரியும் நினைக்கிறேன். விஆர் மால் பின்னாடி இருக்கிறது. அங்கே தான் பார்த்தீங்கன்னா நயன்தாரா இருக்காங்க, நிறைய ஆக்டர்ஸ்லாம் இருக்காங்க அந்த அப்பார்ட்மெண்ட்டில். இப்போ எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்பேடு ஆம்னி பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட இருக்க மெட்ரோ கிட்ட வந்துட்டாங்க. இப்போ பாருங்களேன், லைட்டு 2 கலரில் எரியுது. நிற்கவா போகவான்னே தெரியாத அளவுக்கு இருக்குது. பாருங்கள் பில்டிங் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு. ஆனால் அடுத்து இங்கேயும் வச்சு ஆர்டர் போட்டு செய்வாங்க சம்பவத்தை. என்ன அப்பார்ட்மெண்ட்டு போகிறது என்ன கடுப்புனாங்க, அங்கே உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம செக்யூரிட்டி கேட்டில் வந்து என்ட்ரி போடணுங்க. கஸ்டமர் வந்து அங்கே மொபைலில் வச்சுருந்தாங்கன்னா அப்ரூவ் கொடுக்கணுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா திரும்ப என்ன பிளாக்குக்கு, அதாவது ஒவ்வொரு அப்பார்ட்மெண்ட் பேரும் உள்ளே வந்துட்டு பிளாக் தனித்தனி ஏலேருந்து Z வரைக்கும் ஒவ்வொரு பிளாக்காக இருக்குங்க. அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஏலேருந்து Z வரைக்கும் இருக்குமா. அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே திரும்ப உள்ளே என்ட்ரானோன்னா திரும்ப அங்கேயும் போய் என்ட்ரி போட்டு அதுக்கப்புறம் தாங்க திரும்ப லிஃப்ட்டில் போகணுங்க. லிஃப்ட்டில் போகிறது கூட பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுட் டெலிவரி ஆள்னா பார்த்தீங்கன்னா தனி லிஃப்ட்டு, அதான் சர்வீஸ் லிஃப்ட்டுன்னு இருக்குது, அதில் தான் போகணும் கண்டிப்பாக. ஒரு சில அப்பார்ட்மெண்ட்டில் மட்டும்தாங்க வந்துட்டு அலோவ் பண்ணுவாங்க, நிறைய அப்பார்ட்மெண்ட்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. இப்போ பாருங்கள் விஆர் மால் ரோடு திருமங்கலம். இது விஜயகாந்த் மண்டபம். இது ஃபேமஸான சிம்சன் ஹோட்டல் தெரியுதா உங்களுக்கு? இப்போலாம் அந்த அளவுக்கு இல்லை. ஃபஸ்ட் இந்த ஹோட்டல் தான் நல்லா ஃபேமஸாக இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. எங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ண அண்ணா கூட அவ்வளோ பெரிய சிம்சன் ஹோட்டலு. சும்மா லைட்டு செட்டிங் போட்டு பழைய பில்டிங் மாதிரி இருக்குங்க. அதான் சொன்னல, எல்லா அப்பார்ட்மெண்ட்டும் போகிறப்ப பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதாவது ஃபுட் டெலிவரி ஆளுங்களுக்கு மட்டும் தனி லிஃப்ட்டுங்க. இத்து போன மாதிரி இருக்கும் லிஃப்ட்டு. அதுவும் பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு சில மாடி 25 மாடி 30 மாடிலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குல்ல, அந்த மாடிக்கெலாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தனி லிஃப்ட்டாக இருக்குமா. அந்த லிஃப்ட்டு மேலே இருந்து கீழே வர்ற வரைக்கும் நம்ம ஒவ்வொரு இதாக இறங்கி வருவாங்களா, ஏறி இறங்கி வருவாங்க. கீழே வந்ததுக்கப்புறம் தான் அந்த லிஃப்ட்டில் தான் போகணுங்க. நம்மளுக்கு உள்ளே அந்த பெரிய அப்பார்ட்மெண்ட் போனால் என்ன தலைவலினா, இங்கேருந்து போயிட்டு என்ட்ரி போட்டு திரும்ப அங்கே ரூமுக்கு அதாவது அந்த பிளாக்குக்கு உள்ளே போகிறக்கே பார்த்தீங்கன்னா லிஃப்ட்டில் ஏறக்கே ஒரு 1/2 hour ஆயிருங்க. அதுலேயே சோழி முடிஞ்சு போயிடும். ஒரு சில நேரம் சர்ஜெல்லாம் போட்டிருந்தாங்கன்னா அது ஒரு கடுப்பு. அதே மாதிரி விஆர் மால்லையும் போட்டாங்கன்னா ரொம்ப டென்ஷன் ஆகுங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா இங்கே விஆர் மால் போனதுக்கப்புறம் நான் நார்மலாக வந்துட்டு வெளியெலாம் வண்டி நிப்பாட்ட முடியாது, நார்மல் ஹோட்டல் மாதிரி. உள்ளே போயிட்டு பெண்டு திரும்பி லாஸ்ட்டில் பார்க்கிங்க்கு அவுட் கேட் இருக்கும், அந்த வழியில் உள்ளே போய் அதுக்கப்புறம் நம்ம டெலிவரி பர்சனுக்குன்னு தனியாக ஒரு வண்டி பார்க்கிங் போகிறக்கு இடம் இருக்குது. அங்கே போய் வண்டியை விட்டுட்டு திரும்ப வந்துட்டு அங்கேருந்து ஒரு 500 மீட்டர் ஃபுல்லாக நடந்து அதுக்கப்புறம் போயிட்டு மேலே வந்து லிஃப்ட்டில் ஏறி திரும்ப அங்கேருந்து கடை பேர்லாம் புதுசாக திணிச்சு வச்சுருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் தலைப்பாக்கட்டினே வச்சுருப்பான். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆம்பூர் பிரியாணியும் வச்சு சேல்ஸ் பண்ணிருப்பான் ஆன்லைனில். ஸ்விக்கி அதிலே ஆன் பண்ணி வச்சுருப்பான். அந்த மாதிரி நிறைய நடக்குங்க. பேர் ஒன்று இருக்கும், அதாவது நம்மளுக்கு ஆர்டர் வந்த பேர் ஒரு இருக்கும், அந்த கடை நம்பரில் வந்து வேறு பேர் இருக்கும். அது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். ஆர்டர் அங்கே போய் எடுக்கிறக்கும் ஒரு 1/2 மணி நேரம் ஆயிரும். மொத்தத்தில் ஒவ்வொரு ஆர்டர் இந்த மாதிரி ஆர்டர் சிக்கிறப்பெல்லாம் 1 மணி நேரம் ஆயிருங்க. அதான் கடுப்பாக இருக்கும். மற்றபடி பக்கத்தில் ஆர்டர் போட்டால் கூட பிரச்சனை இல்லை. ஆனால் பக்கத்தில் போடுறப்போ 20 ரூபாய்க்கே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட்டு விஆர் மால்லாம் போட்டு சாவடிப்பாங்க. அப்போல்லாம் வந்துட்டு ரொம்ப டென்ஷனாக இருக்கும். இருந்தாலும் பார்த்து தான் ஆகணும். ஏன்னா வந்து காசு வேணும்ல நம்மளுக்கு இந்த இத்தனை ஆர்டர் முடித்தா தான் காசு. அப்போ வந்து என்ன பண்ணணும், நம்ம பொறுமையாக தான் போய் ஆகணும். இந்த வேலையை பொறுத்த வரைக்கும், டெலிவரி வேலையை பொறுத்த வரைக்கும் நம்ம பொறுமையாக இருந்தால் தாங்க சம்பாதிக்க முடியும். நான்லாம் வந்த புதுசுலேருந்து இப்போ வரைக்கும் அந்தளவுக்கு பொறுமையே கிடையாது. ஒன்றா கோவப்பட்டு டென்ஷனாகி போயிடுவேன். அப்புறம் இப்போ தான் வந்து கொஞ்சம் பொறுமையாக இருந்து கொஞ்சம் சமாளிச்சிட்ருக்குங்க. அப்போ தான் வந்து சம்பாதிக்க முடியதில்லை, இல்லைன்னா சம்பாதிக்கவே முடியாது. நம்ம டெலிவரி வேலையை பொறுத்த வரைக்கும் வந்துட்டோம்னா இது ஒரு ஃபீல்டு மாதிரி. இங்கே வந்துட்டு நம்ம என்ன சொல்கிறதுனா, நாய் வேஷம் போட்டால் குலைச்சி தானே ஆகணும். அதே மாதிரி தாங்க. அதே மாதிரி நம்ம யூனிஃபார்ம் போட்டிருந்தாலே நம்மளை மதிக்க மாட்டாங்கன்னு யாருக்குன்னு சொல்லியிருந்தேன். நம்ம ஸ்விக்கி இந்த மாதிரி யூனிஃபார்ம் போட்டிருந்தாலே வர்றவங்க கூட வந்துட்டு ஒரு மாதிரி பார்ப்பாங்க. அதாங்க எரிச்சலாக இருக்கும். அதுக்காகலாம் ஃபீல் பண்ணோன்னா நம்ம வந்து சம்பாதிக்க முடியாது. நம்மளுக்கு என்ன தேவைன்னா காசு தாங்க. இந்த உலகத்தில் வந்துட்டு நம்ம பிறந்ததுலேருந்து சாவர வரைக்கும் காசு தாங்க முக்கியம். ஸோ வந்துட்டு நம்ம காசை வந்து எப்படி சம்பாதிக்கணும்னா யோசிக்கணும் தவிர
நம்ம இந்த வேலை பார்க்குறோமே அந்த வேலை பார்க்குறோமேன்னு சொல்லிட்டு யோசிச்சோன்னா கடைசி வரைக்கும் நம்ம முன்னேறவே முடியாதுங்க. அதுதான் உண்மை. நம்மளால் என்ன முடியுமோ அதை பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கணுங்க கடைசி காலம் வரைக்கும். சொந்தக்காரன் பார்ப்பானே, சொந்தக்காரன் கேவலமாக பேசுவானே, பக்கத்து வீட்டுக்காரன் கேவலமாக பேசுவானே, அவனுக்கா இவனுக்கா நம்ம வாழ்ந்தோன்னா நம்ம வாழ்க்கை வந்து நாசமாக போயிடும். கடைசி வரைக்கும் அவனுக்காக தான் நம்ம வாழ்க்கை வாழ்ந்துருப்போமே தவிர நம்மளுக்காக வந்துட்டு வாழ்க்கை வாழ முடியாது. ஸோ வந்து வாழ்க்கை வாழ்கிறது வந்து ஒரு தடவை தான். இருக்கிற வரைக்கும் ஜாலியாக என்ஜாய் பண்ணி வாழணுங்க. அதுவும் நம்மளுக்காக வாழணும், மற்றவனுக்காக வாழக்கூடாது. நம்ம ஃபேமிலிக்காக நம்ம வாழ்ந்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போயிடணுங்க. இந்த ஆர்டருக்கு பார்த்தீங்கன்னா 67 ரூபா கிடச்சிருக்கு. இது நம்ம சங்கீத ஹோட்டல்கிட்டங்க, அதாவது அரிகண்டுன்னு நினைக்கிறேன். டோட்டலாக பார்த்தீங்கன்னா நம்ம 791 ரூபா ஓட்டிட்டோம். அண்ணா ரிசோர்ட் வந்துட்டோம். ஒருவேளை நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சேலஞ்ச் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோங்க. நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 28 ஆர்டர் முடிச்சிட்டோம். 28 ஆர்டர் முடிச்சதுக்கு பார்த்தீங்கன்னா 1953 ரூபா வந்திருக்குங்க. ஓகேவா? அந்த லாஸ்ட் ஆர்டர் முடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நைட்டு 10:40 கிட்ட ஆயிடுச்சுங்க. அது ஐநாவரம் கிட்ட போட்டாங்க, அதனால் லேட் ஆகிடுச்சு. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் நாள் வந்து டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதாவது 28 ஆர்டர் 625 ரூபா இன்சென்டிவும் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோங்க. பார்த்தீங்களா? ஓகேங்க, நம்ம அடுத்த நாள் வீடியோ வந்துட்டு பார்க்கலாம். ஓகேவா? அதை மறக்காமல் கண்டிப்பாக பாருங்கள்.